மேஷ ராசி அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே அதிபதியாக கொண்ட அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இந்த உலகத்துல ஒரு உயிர் வாழணும்னா அது ஈயரும்பா இருக்கட்டும், மனுஷ மக்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒற்றை சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதில் தான் சந்தோஷம் உண்டு இல்லையா? அந்த வகையில ஒரு சில நேரங்கள்ல என்னதான் பார்த்து பார்த்து கட்டி வச்சாலும் கூட கணவன் மணிக்கு ஒத்து வரதில்ல, குடும்ப வாழ்க்கை ஒத்து வரதில்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து வராம போறதுக்கு காரணம் என்னங்கிறத தெரியாம கூட போயிருக்கு. நம்ம மொத்தமா யோசிப்போம், என்னதான் ஆச்சுன்னே தெரியல, செட்டே ஆகல, முதல்ல செட் ஆன மாதிரிதான் இருந்துச்சு, இப்பெல்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ராசி இன்னொரு ராசி கிட்ட இப்ப நாங்க ஃப்ரெண்டுங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒத்து வரல, ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் சூப்பரா போச்சு வாழ்க்கை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதாவது நண்பர்களா இருந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ஸோ உங்களுடைய ராசி உங்களுடைய கணவருடைய ராசி, ஆண்கள் பெண்கள் சொல்ற வச்சுக்கோங்களேன், அது நட்புக்கு ஒத்து வர மாதிரியும் கணவன் மணி உறவுக்கு ஒத்து வராத மாதிரி போகும். அப்போ அந்த ராசிங்கிறது எங்க பகையா மாறுது, எங்க நட்பா இருக்குது, அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல ஜோதிடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். அது காதல் திருமணங்கள் நிறைய முறிவுக்கு வரது காரணம் இதுவாதான் இருக்கு. அப்ப என்ன மேடம் பார்த்து பக்குவமா கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் மட்டும் என்ன எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டா இருக்காங்க, அவங்களும் நிறைய டிவோர்ஸ் தான் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் நான் மறுக்க மாட்டேன், உண்மைதான். ஆனா அது எந்த மாதிரி, எந்த ராசிக்கு எந்த ராசி நட்பு ராசி, பகை ராசி, ஒத்து வரக்கூடிய ராசி, திருமணம் பண்ணலாம் பண்ண வேணாம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வேற டிபார்ட்மெண்ட். அதை பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க, 2 ராசியால 100% துரோகம் மட்டுமே நிச்சயமா மேஷ ராசிக்கு நடக்கும். இதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாக்க துன்பங்கள் இல்லைன்னு போட்டிருக்கு இல்லையா? அது என்னம்மா, அந்த 2 ராசி கிட்ட மட்டும் மேஷம் உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில எங்கேயுமே சந்தோஷத்துக்கு குறைவில்லாம அப்படி பயணம் பண்ணிக்கிட்டே போகலாம் ஜம்முன்னு. அது என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம். மேஷ ராசிக்காரங்களே, இது இன்னைக்கான வீடியோ பதிவு கிடையாது, உங்க வாழ்நாள் முழுக்கவே பயன் தரக்கூடிய வீடியோ பதிவு. நிச்சயமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சூட்சமங்களா சில விஷயங்களை சொல்லித்தர போறோம். ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில சூட்சமங்கள் இருந்தா அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இந்த வீடியோ பதிவு நிச்சயம் இருக்கும். இப்போ மேஷம் அப்படின்னாவே பொதுவாக அந்த ஆடை கம்பேர் பண்ணிக்கும். ஆடு என்னங்க பண்ணும், குடுகுடுன்னு ஓடுறது ஓடிடுறது, ஒரு இடத்துல சும்மாவே இருக்காது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அப்படிப்பட்டதான் மேஷ ராசிக்காரன். பார்க்கறதுக்கு இவெல்லாம் என்னடா மனுஷ மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட இருப்பாங்க. ஆனா அன்பானவங்க, அனுசரிச்சு போகக்கூடியவங்க, தன் குடும்பத்தையும் தான் சுத்தி இருக்கிறவங்களையுமே ரொம்ப அன்பாவும் அரவணைப்பாவும் பார்த்துப்பாங்க. மற்றவங்கள மாதிரி இல்லாம முடிவெடுக்கிறதுலையும் சரி, செயல்படுறதுலையும் சரி வேகமா செயல்படுவாங்க. ஆனா மிகவும் விசுவாசமா செயல்படக்கூடியவங்க. இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்க தன்னுடைய வேலையில ரொம்ப அர்ப்பணிப்போட செயல்படுவாங்க. இவங்களே முதலாளியா இருந்தாலும் சரி, இல்ல முதலாளி கீழே வேலை பார்த்தாலும் சரி, இந்த தொழில் அவங்களுடைய இது மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க, உரிமை கொண்டாட மாட்டாங்க, உழைப்பாங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மேஷ ராசி ஒரு வீட்டுல இருக்கு, உங்க ஃப்ரெண்டா இருக்கு, இல்ல உங்களுக்கு கணவனா இருக்கு, மனைவியா இருக்கு, இல்ல கூட பிறந்த சகோதரியா இருக்கு, இல்ல உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க, இல்ல உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க, எதுவா இருக்கட்டும், மேஷ ராசி தொடர்புடைய யாராக இருந்தாலும் நீங்க அதிர்ஷ்டசாலி. ஒரு கஷ்ட நிலை வரப்போ உங்களுக்கு முதல்ல உதவக்கூடியவங்க இவங்கதான் இருப்பாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பொதுவா மேஷ ராசி அப்படிங்கிறவங்க நெருப்பு ராசி, செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டவங்க. ஆற்றலும் இருக்கும், வலிமையும் அதிகமா இருக்கும். ஆனா நிலையான இயல்பு இருக்காது. இதுதான் மேஷம் இதனால் வரைக்கும் தோல்வியை சந்திக்கிறதுக்கான காரணம். எப்பேற்பட்ட அதான் சொல்லுவாங்களே, யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. மேஷம் யானை பலம் கொண்டிருந்தாலும் அடிக்கடி சறுக்கி போறதுக்கான காரணம் ஒரு சில சூழ்ச்சிகள். அன்புக்கு அடிமை, பொய்யான வேடங்களை நம்புவது. ஓகேவா? அப்படி உங்ககிட்ட வேஷம் போட்டு உங்க வாழ்க்கையை காலி பண்ணக்கூடிய 2 ராசியை தான் உங்களுக்கு அடையாளம் காட்ட போறேன், பாத்துக்கோங்க. டக்கு புக்குன்னு அதை சொல்லுமா, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்களை பத்தியே பேசிட்டு இருக்கே. முதல்ல உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெளிவா, சரிங்களா? நீங்க யாரு, உங்களுடைய குணநலம் என்ன, உங்களால என்னென்ன விஷயங்கள்ல சாதிக்க முடியும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தவங்களை நீங்க சமாளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாமா? மேஷம் பொதுவாகவே தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யறதோ, இல்லை தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ முடியாது. ஒரு விஷயத்துக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அது சட்டுப்புட்டும் செஞ்சு முடிக்குவாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே விரைவா செஞ்சு முடிக்கணும். இல்லை ஒரு விஷயம் ஒரு லாங் டேர்மா போகுதுனாக்கா அது இவங்களுக்கு சலிப்பு கொடுத்துரும். அதே போல நகைச்சுவை உணர்வு இருக்கும், குறும்புத்தனமானவங்க, சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறன் கொண்டவங்க. இதனால மேஷத்தை எல்லாருக்குமே பிடிக்கும்.
வேலையுமே வேகமா செய்வாங்க. எந்த ஒரு விஷயமே தைரியமாக அணுகக்கூடியவங்க. பழமையான எண்ணம் கொண்டவங்க. காதல் வர்றப்போ பெண்களை வந்து தெய்வமா மதிக்கக்கூடியவங்க. இது வந்து மேஷராசி பெண்களாக இருந்தாக்க தன்னுடைய கணவர் தான் கண் கண்ட தெய்வம். கல்லானாலே கணவன், புல்லானாலே புருஷன் வாழ்றது மேஷராசி தான். மேஷராசி பெண்கள்லாம் நீங்க மனம் முடிச்சிட்டீங்க, மேஷராசி கணவர்லாம் நீங்க மனம் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டசாலிங்க. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கான இடத்த இருக்க இருக்க உயர்த்திக்கிட்டே போவாங்களே தவிர்த்து கீழே இறக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே போல ரொமான்ஸ் சுத்தமா வராது. இதனால மேஷத்திற்கு கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் வந்துட்டு பிரச்சனை வரும். இதுக்காக மட்டுமே தவிர்த்து உங்களுக்கான நல்லது கெட்டதை பண்றதை என்னைக்கும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அதே போல மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் இல்லையா, இது அடங்கியது. ஆனா மேஷ ராசிக்கு நண்பர்கள்னு பார்த்தோம்னாக்கா சிம்மம், துலாம், கும்பம் மற்றும் தனுசு ராசிக்காரங்க நட்பாக பழகுவாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும். இவங்களுடைய இணைங்கிறதுமே மிக சிறப்பா இருக்கும். ஏன் இந்த ராசிக்காரங்களை வந்து நீங்க மனம் முடிச்சாலுமே அற்புதமான பலன்கள் தான். அதே போல மேஷ ராசியுடைய தொழில் அணுகுமுறைன்னு பார்த்தோம்னாக்கா மேஷ ராசி சேர்ந்தவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இராணுவம், காவல்துறை, விளையாட்டு, மருத்துவம், அரசு, நிர்வாகம் இது தொடர்பான வேலைகள்ல இருந்தீங்கன்னாக்கா சிறப்பா செயல்பட முடியும். அப்ப தொழில் அமையதுனாக்கா தொழிலும் சிறப்பா இருக்கும். சரிங்களா? இவர்கள் எந்த துறையில இருந்தாலும் சரிங்க, மிக அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஜாதகத்துல சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள அமைப்பை வச்சு பாக்குறப்பதான் இவங்க வந்து அதிகமா சம்பாதிக்க முடியுங்கிறத தெளிவுபடுத்த முடியுது. இது தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிது மாற்றத்தை கொடுக்கும். அதாவது நம்ம சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க மேஷராசி மேஷக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். அதே போல மேஷராசியோட குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் இவங்க பொதுவா பொறுமை இல்லாதவங்க தான், கோவப்படக்கூடியவங்க தான். குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் பெருசா பிரச்சனை எதுவுமே இருக்காது. திருமண வாழ்க்கையில துணையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. வாழ்க்கை இன்பம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிக பாசம் இருக்கும், அனுசரணை கொண்டவங்க. இவங்க வந்து தைரியமாக சில கஷ்ட நஷ்டங்களை வந்து சமாளிக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்குமே இவங்க வந்து தைரியத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல இவங்களுடைய தைரியமான பேச்சும் சரி, அந்த நகைச்சுவையான பேச்சாலும் சரி, வீட்டையை வந்து கலகலப்பா வச்சுப்பாங்க. வீட்டில் ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட அந்த கஷ்டத்தை கூட ஈஸியாக மற்றவங்களுடைய மனசுல இருந்து சமாளிச்சிடலான்ற ஒரு விதையை விதைத்து குடும்பத்தை வந்துட்டு மீட்டெடுக்கக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப விசுவாசமானவங்க. இந்த மேஷராசி கிட்ட பழகிட்டீங்க அப்படின்னாக்க விசுவாசம், நேர்மையான குணம். இவங்க ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிச்ச உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பழகுவாங்க. அதே மாதிரி பிடிக்கலனாக்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல நீங்க இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான், ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, கடைநிலை ஊழியருங்க. ஆனா அந்த முதலாளி எந்த அளவுக்கு அந்த தொழிலை பார்த்துப்பாரோ, விசுவாசமா இருப்பாரோ அந்த மாதிரி உழைப்பு போடுவாங்க, உண்மையா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேஷம்ங்கிறவங்க சிறிது அளவு கூட மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு கெடுதல் நினைக்காதவங்க. இதை சொல்லுவாங்களே பெரியவங்க, ஈரமு கூட துரோகம் நினைக்காத நல்லவன்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேஷத்திற்கு முற்றிலும் பொருத்தமாகும். இப்பேற்பட்ட குணநலம் கொண்ட மேஷ ராசிக்கு பகையா வரக்கூடிய அந்த 2 ராசியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டா உங்களுடைய இயல்பான வாழ்க்கைங்கிறது ஈடு இணையாளாத அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும். எந்த ஒரு தடையும் தாமதம் வராம சிறப்பா அமையும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கூட்டு தொழில் செஞ்சேன், அவனுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒத்து வர மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தொழில் செய்வே ஆரம்பிச்சேன், கடைசியில பார்த்தா எனக்கு அவனுக்கு 7ஆம் வருத்தம் போயிடுச்சு, தொழிலும் நஷ்டம் அவங்களுடையும் கஷ்டம் அப்படிங்கிறவங்க பேசுவாங்க. அதே போலதான் வாழ்க்கை துணை, கூட பிறந்தவங்க, அது கூட போறதவங்க கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ராசி இவங்களுக்கு ஒரு ராசி இருக்கப்போ சகோதரர் வகையில ஒத்து போகும். ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு தொழில ஆரம்பிச்சா கூட அதுல வந்து பகை வந்து நிற்கும். ஒரு சிலலாம் வந்துட்டு எங்கிட்ட ஜாதத்தை கொண்டுட்டு வந்து கேட்பாங்க, மா கூட போறதும் கூட சேர்ந்தா நான் தொழில் ஆரம்பிச்சேன், கடைசியில பார்த்தா நஷ்டத்துல நிக்குது, என்ன காரணம்? சோ சகோதரன் வரக்கூடிய நேரத்துல, சகோதரின்னு வரக்கூடிய நேரத்துல அந்த ராசி உங்களுக்கு பாசத்துக்கு நட்பா இருந்துச்சு, தொழில்னு வரப்ப பகையா மாறுது. ஸோ அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்து தான் முடிவு பண்ணும். இந்த நான்லாம் ஜோசியத்தை பார்க்க மாட்டேன், ஜாதத்தை பார்க்க மாட்டேன், தொழில பண்ணுவேன், உழைச்சா உழைப்பு, வந்தா மழை, போனா அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் தொழில் பண்றாங்களா, ஓ அதே மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம், ஆரம்பிச்சிடுவோம், செஞ்சிருவோம், அவ்வளவுதான் அப்படின்றலாம் நிறைய நஷ்டங்களை நீ பார்த்துருப்பீங்க. திடீர்னு ஒரு ஏரியாவில் பார்த்தோம்னா பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜம்முன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கடைசியில் ஒரே வாரத்தில் இழுத்து மூடிருப்பாங்க. ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய துணிக்கடை, மணிக்கடை நிறைய பார்த்துருப்போம். காரணம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஜாதகத்தை பார்த்துருக்கணும். சரிங்களா? ஸோ நிறைய பேசுகிறேன் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை,
மேஷ ராசிக்காரங்கள உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பகை ராசி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பா அமையும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதுமே இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்கும், பயன் கொடுக்கும். தெளிவா இப்போ மேஷம் யோசிப்பீங்க, அட சட்டுன்னு சொல்லுமா, யாருமா அந்த ராசி, என்னுடைய பகையாளிகளுக்குலாம் என்ன ராசிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஆல்ரெடி தெரிஞ்சதை வச்சு நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சொல்றேங்க. பகை ராசிகள்னு பார்த்தோம்னா கன்னி ராசி மற்றும் மகர ராசி. இந்த 2 ராசிகளை என்னைக்கு நீங்க நம்பினாலும் சரி 100% துரோகம் நிச்சயம். உங்க வாழ்க்கையுடைய அழிவுக்கு இந்த 2 ராசிகளுடைய சேர்க்கையே காரணமா நிற்கும். இது 2 மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 50%, ஒரு 20% நமக்கு துரோகம் இவங்களால நடக்கும். இவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னா கடகராசி சொல்லலாம், சிம்ம ராசி சொல்லலாம். அதே போல உங்களுடைய மேஷ ராசியுமே உங்களுக்கு பகையா நிற்கும். இப்போ ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும், ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல. அதே மாதிரிதான் மேஷத்துக்கு மேஷமே கூட பகையா வரும். ஒரு சிலர்லாம் எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்பாங்க, ஒரே வீட்டுல 2 ராசி இருக்கோமா, அது செட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மேஷத்திற்கு மேஷம் அப்படிங்கிறது பகைதாங்க. என்னன்னைக்கும் அது ஒத்து வராது. புரியுதுங்களா? காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா ஒருத்தங்க தான். நம்ம வீட்டுக்கே நம்ம அப்பா மட்டும்தானே குடும்ப தலைவனா இருக்காரு இல்லையா? குடும்ப தலைவினாக்கா அம்மா. அந்த மாதிரி தாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மட்டும்தான் ராஜாவா இருக்க முடியும். ராஜா மீட் பண்றப்ப அந்த இடத்துல சண்டை தான் வரும். சரிங்களா? ஸோ மேஷ ராசியை பொறுத்திருக்கும் கன்னி ராசி மகர ராசி கிட்ட முழுக்க 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 கவனமா இருக்கணும். ரொம்ப பயம்படுத்துறியம்மா, அப்ப இவங்களெல்லாம் பார்த்தா நான் ஓடி ஒளிஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. பழகுங்க. அது எந்தெந்த இடத்துல ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதை தாண்டி நீங்களும் பழக்க வழக்கம் போனா அதை தாண்டி அவங்கள வரவிடாமலும் பார்த்துக்கோங்க. 6 அடிக்காமலையும் 4 அடிக்காமலையும் பார்த்துக்க வேண்டியது மேஷத்துடைய கடமை. அப்படி ஒரு அடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையை அவங்க காலி பண்ணிடுவாங்க. நம்ம அவுட்டு தான், வாழ்க்கையை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? இது ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓஹோன்னு வாழ்ந்தோம்ப்பா, திடீர்னு இந்த சூரியனை மேகமூட்டம் மறைச்சு இருண்டு போன இரவு மாதிரி என் வாழ்க்கை ஒரே நைட்ல ஒரே நாள்ல முழுசா அப்படியே இருண்டு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு காரணமும் இந்த மாதிரி ராசிகளுடைய சேர்க்கையும் அமையும். சரிங்களா? ஸோ மேஷ ராசிக்காரங்களே, வாழ்க்கையில இந்த கன்னி ராசி மகர ராசிக்காரர்களை என்னன்னைக்குமே நம்பக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல கடகம் சிம்மம் உங்களுடைய மேஷ ராசி, இவங்க கிட்ட பழக்கம் வழக்கம் இருந்தாலும் கவனம் தேவை. இந்த ராசிகளை நீங்க சமாளிக்க முடியும். பட் முன்னாடி சொன்ன அந்த கன்னியும் மகரம் பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வஞ்சகம் செய்யணுமோ எந்த அளவுக்கு துரோகம் செய்யணுமோன்னு சொல்லிட்டு அடுக்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறவு உங்க வாழ்க்கையில இருந்தா ஒதுங்கிடுங்க. ராசியை பேஸ் பண்ணி இல்லை, நீங்க அந்த ராசியை நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காண்டி நீங்க ஒதுக்கி வைக்க வேணாம். நீங்க அந்த ராசியை வச்சுக்கோங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுத்துருங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒதுங்கி நில்லுங்க. நல்லது. சரிம்மா, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மேஷத்துக்கு யாரை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், வாழ்க்கை சுபக்ஷமா இருக்கும், அதை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்க சொல்லாங்க. ஜோதி அப்படின்னாக்க என்னங்க அர்த்தம்? ஒளி. ஸோ அந்த ஜோதி இருக்கக்கூடிய இடம் தான் ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான சாஸ்திரம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ராசி பலன்களையும் அதிர்ஷ்டத்தையுமே நாங்கள் சொல்ல முடியும். இதை நீங்க பயன்படுத்திட்டீங்க, ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை அழகா வகுத்துக்கலாம். இதை துணையா வச்சுட்டு நீங்க பயணம் பண்ணீங்கன்னாக்கா பயணங்கள்ல ஏதாவது தடைகள் வருது, சிக்கல்கள் வருதுனாக்கா அதை தாண்டி நீங்க பயணம் பண்ண முடியும். அதே போலதாங்க நீங்க இந்த ஜோதிடத்தை எதுல நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறப்போ கட்டாயம் இதை நாடிதான் நீங்க ஆகணும். அப்பதான் மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லையா? இப்ப பொதுவாக மேஷ ராசிக்காரங்க வீர தீர பராக்கிரமம் இது கொண்டவங்க, எதுலையுமே துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க, நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் தீவிரமா அதுல ஈடுபடக்கூடியவங்க, தான் நினைக்கிறபடிதான் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இதுக்காக மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மற்றவங்களையும் சரி மற்றவங்களுடைய உணர்வுகளையும் சரி மதித்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் செயல்படக்கூடியவங்க. என்ன ஒண்ணு, அவசரத்தை நீக்கி நிதானத்தை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிட்டா போதும், வாழ்க்கையில அனைத்திலுமே வெற்றி உண்டு. திரும்பவும் சொல்றேன், நிதானம் அவசரம், அவசரத்தை விட்டு நிதானத்தை பிடிச்சுக்கோங்க. ஸோ மேஷ ராசி பாக்கியாதிபதிகள்னு பார்த்தோம்னாக்க 9, 10 கூடிய ராசிகளான தனுசு மகரம், இந்த 2 ராசிகளும் மிகவும் பொருத்தமா இருக்கும். முன்னாடிதான் சொன்ன மகரம் எனக்கு பகை ராசின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாவது பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மகரம்ங்கிறது மேஷ ராசிக்கு
வாழ்க்கை துணைக்கு பொருத்தமாகும். தொழிலுக்கு மற்ற விஷயங்களுக்கு ஒத்து வராது. சரிங்களா? அதை நான் சொன்னேன். ஒரு சில விஷயங்களை தெளிவா பாக்குறப்போ அந்த பவுண்டரியை வந்து தாண்டி போற மாதிரி இருக்கும், வேற பதிவுக்குள்ள போற மாதிரி இருக்கும். பட் இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க திருமணம், அது நட்பு தொழில் அப்படின்னு வரப்போ அந்த மகரத்தை தவிர்த்துக்கோங்க. ஆனா திருமணம்ன்ற பத்தத்துக்குள்ள வரப்போ மகரத்தை வந்து ஏத்துக்கோங்க. காரணம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க ஒரு மாதிரி யோசிச்சீங்கன்னா அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. வாழ்க்கை இன்னும் ஒருபடி முன்னேறி போகும். ஓகேவா? இதை தாண்டி இவரை போலவே பஞ்சமம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்குரிய ராசினா சிம்ம ராசி சேர்ந்தவங்களுமே நீங்க மனம் முடிக்கலாம். சூப்பர். ஏன்னா உங்களை மாதிரி சிந்தனைகளுக்கு உள்ளானவங்க சிம்மத்தையும் இருக்கலாம். ஸோ மேஷராசி மணக்கூடிய இடம் பார்த்தோன்னாக்கா தனுசு மகரம் சிம்மத்தை தாராளமா மணக்கலாம். இவங்க வாழ்க்கையில இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழ்நாள் முழுவதுமே, அதாவது கடைசி வரைக்கும் பிரியாம வாழ்ந்துட்டு போனாப்பா அப்படி மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இணை பிரியாத தம்பதிகளாக மேஷம் தனுசு, மேஷம் மகரம், மேஷம் சிம்மம் பொருத்தமாகும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுல மேஷத்துடைய குணம் சொன்ன, மேஷ ராசி பெண்களுடைய குணம் என்ன தெரியுமா? பொதுவா பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே வந்துட்டு புரிஞ்சுக்கூடியவங்க, அதே மாதிரி வேகமா செயல்படக்கூடியவங்க. தன்னுடைய இலக்கை அடைய கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும், ஒரு ஓட்டை கிடைச்சா போதும்பா, அதை வந்து தோண்டி 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 பெரிய ஓட்டையா பண்ணி உள்ள போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து மேஷ ராசியில கூடிய பெண்களுக்கு ரொம்ப பொருத்தமாகும். தப்பான வழியில இல்ல, வாய்ப்பை உருவாக்கி வாழ்க்கையை சிறப்பா மாற்றக்கூடியவங்க, அன்பானவங்க, எல்லாருக்கிட்டையுமே அன்பா அரவணைப்பு பழகக்கூடியவங்க, எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவங்க மேஷராசி பெண்கள்லாம் சரியான பொருத்தங்க. அதே மாதிரி காதலை பொறுத்த வரைக்கும் மேஷராசி உலகத்திலேயே சிறந்தவங்களும் சொல்லலாம். மனசுல கூடிய ஆசைகளை மறைக்காம தனித்துவமான முறையில வெளிப்படுத்தக்கூடியவங்க, தன்னுடைய துணையை வந்துட்டு கவருவதற்காக தந்திரங்களையும் வழிகளையுமே கையாளக்கூடியவங்க, தன்னுடைய துணையை கவரக்கூடிய வகையில ஆடை அணிவதிலுமே கவனம் செலுத்துவாங்க. எப்போதுமே தன்னுடைய துணை மீது அக்கறை எடுத்துக்கூடியவங்க. அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சியை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் துணை நிற்பாங்க. இதை தாண்டி மேஷம் அப்படிங்கிறவங்க ஒரு பிரச்சனை எப்படிங்க சமாளிப்பாங்க? வரலாற்று கூற்றுப்படி செவ்வாய் வந்து போரினுடைய கடவுள். மேஷ ராசிக்காரங்க செவ்வாய் ஆளப்படுவதனால தைரியம் மற்றவங்களோட அதிகமாவே இருக்கும். திமிரு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியத்துல வேற மாதிரி, இவங்க பேய் மாதிரி தைரியம். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை முடிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் போராடுவாங்க. அதே போல பிரச்சனைன்னு சொல்லி இவங்களை நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா சாகர வரைக்கும் உங்களை பாதுகாப்பா வச்சுப்பாங்க. இந்த காப்பாற்றக்கூடிய குணம்னாக்க இவங்களுக்கு பொருத்தமாகும். அமைதியானவங்க, ஆனா உறுதியான மனசு கொண்டவங்க, பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. அதே போல மேஷராசி ஆண்களா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா காதல் ரொமான்ஸ் அப்படிங்கிறது வராது. பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவாங்க. உதாரணமா பெண்களை வந்து தெய்வமா மதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கஷ்டம் தராத வகையில முடிஞ்ச உதவிகளை செய்து அவங்கள வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிறதுல, பாசம் காட்டுறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆட்களை நீ பார்க்கவே முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க பெண்கள் கிட்ட. அதே போல எல்லா விஷயங்களுமே அதிகமா ஆர்வம் கொண்டிருப்பாங்க. காதல்னு வரப்ப ஆர்வத்தை வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. காதல் பண்ணுவாங்க, உற்சாகமா இருப்பாங்க, வாழ்க்கையை அழகா வச்சுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி இந்த நவீனமயமா காதல் பண்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்தே மேஷ ராசிக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள், எந்த அளவுக்கு தெய்வீக குணம் படைத்தவங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அதோட உங்களுடைய பகைராசி என்ன, உங்களுக்கு எந்த மாதிரியான திருமண பந்தங்கள் அமைந்தா சிறப்பா இருக்குங்கிறத எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்க வாழ்க்கையில சில தேவைப்படக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா, மேஷ ராசி அதிபதி செவ்வாய், உங்க ராசியில கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். ஸோ அடிக்கடி அதிகமான சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அதே போல நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கள் பவளம். உங்களுக்கு ராசிக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோன்னாக்கா முருகப்பெருமான். ஸோ மலை மேல் உள்ள முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க நல்லது மட்டுமே தொடர்ந்து நடக்கும். குறிப்பிட்டு சொல்லேம்மா மலை மேல கூடிய தெய்வம் 1000 இருக்கு அப்படின்னு சொன்னா, பழனி மலை மீது வீற்றக்கூடிய தண்டாயுதபாணி வழிபாடு சிறப்போ சிறப்பு, மேஷத்திற்கு உயர்வோ உயர்வு. ஓகேங்களா? ஸோ மேஷம் தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. திரும்பவும் சொல்றேன், வேகத்தை விட்டுடுங்க, நிதானத்தை பிடிச்சுக்கோங்க. வெற்றி தொடரும், வெற்றி வேலன் துணையோட. வாழ்த்துக்கள்.